ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்திரம் போகிற லைனில் ரெட்டியார் சித்திரத்துக்கு பக்கத்தில் சக்தி காலேஜுக்கு நியர்பையாக அமைஞ்ச 1 ஏக்கர் 65 சென்டில் அமைச்சிருக்கக்கூடிய கோழி பண்ணையை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த தோட்டம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதோட ப்ரைஸ் என்ன, இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி காலேஜில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தெப்பம்பட்டி ஏரியாவில் தாங்க இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஆல்ரெடி கோழி பண்ணை வச்சுருக்காங்க. இப்போ ஒரு அவசர விற்பனை காரணமாக தான் இதை விற்கிறாங்க. இதை நம்ம அப்படியே வாங்கி நம்ம கோழி பண்ணையை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியோட நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 50 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸட் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 போர் இருக்குது, 2 சர்வீஸ் இருக்குது. ஒரு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸாகவும் இன்னொரு சர்வீஸ் கமர்ஷியல் சர்வீஸாகவும் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரோடோட ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 அடிக்கு குறையாமல் நமக்கு தாராளமாக கிடச்சிருது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த தோட்டம் 2 ஏக்கருங்க. 2 ஏக்கரில் 1 ஏக்கர் 65 சென்ட் பட்டா நிலமாகவும் 35 சென்ட் பீமா லேண்டாகவும் கிடச்சிருது. இந்த தோட்டத்துக்கு வரதுக்கான என்ட்ரன்ஸ் ரோடு இதுதாங்க. 2வது போஸ்ட் மரத்துக்கு பக்கத்தில் இப்போ புதுசாக ரோடுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 15 நாளுக்குள்ளே நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஆல்ரெடி சக்தி காலேஜில் இருந்து இந்த தோட்டத்துக்கு ரோடு போட்டுட்டாங்க. கட் ரோடு பேஸில் இருக்கிறதுனால அங்கேயும் ரோடு வேலை நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போய் இந்த தோட்டத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது உள்ளே போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் நமக்கு ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மீனிக்கு சின்னதாக நமக்கு ஒரு ஓட்டு வீடுமே கிடச்சிருது. மாட்டுப்பண்ணை, கோழி பண்ணை, அது மட்டும் இல்லாமல் ஆட்டுப்பண்ணைகளும் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு. ஆல்ரெடி கோழி பண்ணை நமக்கு வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு 100 தென்னை மரம் இருக்குது. இதோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துலேருந்து 9 வருஷம் தான் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் டேங்க் 2000 லிட்டர் கெப்பாசிட்டியில் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மலையோட அடிவாரத்துக்கு கீழே சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு தரமான கோழி பண்ணையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதோட விலை 50 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. விலை மார்ஜின் கிடையாதுங்க. விலையை பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இதோட அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தோட்டத்துக்குள்ளேயே சோலார் பிளான்ட் நமக்கு போட்டிருக்காங்க. இப்போ நான் ஒரு ஓட்டு வீடு காட்டினேன் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இதுக்குள்ளே அமைச்சிருக்கக்கூடிய கோழி பண்ணை தான். இதில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 கோழி வைக்கலாம். 2 சைடுமே கோழி வைக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க எல்லா ஃபெசிலிட்டியோட நமக்கு அமைச்சிருக்காங்க. கோழிக்கு தேவையான தீவனமாக இருக்கட்டும், அதே போல் அதை பராமரிக்கிறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், A to Z இதில் இருக்குது. நீங்கள் இதில் எந்த வேலையுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே வாங்கி நீங்கள் கோழியை டைரெக்டாக வளர்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி முதலே வீடியோவில் சொன்னேன், ஒரு 35 சென்ட் பீமா லேண்டு இருக்குங்கிறது. அதையும் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டிடுறேன். அது மட்டும் இல்லாமல் போர் இருக்குது, அதையும் உங்களுக்கு நம்ம தெளிவாக காட்டிடுறேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, ஃபினிஷிங் எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு, தோட்டம், ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம சேனல் மூலிமா ப்ரமோட் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அப்போ தான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஃபைனலாக இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸை பார்க்கலாம். சுற்றிலும் நமக்கு ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. இதுதான் நம்மளோட அத்துமால். இந்த அத்துமாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் கிடச்சிருதுங்க. ஒரு சைடு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கிராஸ் இருக்கும். இந்த தோட்டத்தில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா தென்னை மரங்கள் எல்லாமே நல்ல ஈல்டோட சூப்பராகவே நமக்கு அமைஞ்சிருக்கு. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா மாமரம் போட்டிருக்காங்க. அதே போல் இந்த தோட்டத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு சோளம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு அத்துமால். இது பீமா லேண்டுங்க. 35 சென்ட்டுக்கு பீமா லேண்டு கிடச்சிரும். ஆப்போசிட்லேயும் நமக்கு சோளம் போட்டு பயிரிட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த இதுக்கு பக்கத்துலேயே 2 போர் கிடச்சிருதுங்க. வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போது சரியாக தெரியுதாங்கிறது தெரியல. நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே போல் இந்த தோட்டத்தோட ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சோலார் பிளான்ட் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தோட்டத்தை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்கள் தோட்டத்தை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த தோட்டத்தை காட்டுறோம். திண்டுக்கல்லில் ஒரு தரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய
ஒரு தோட்டத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இப்போ உங்களோட பட்ஜெட் எவ்வளோ இருந்தாலும் சரி, 20 லட்சம் ரூபாயில் இருந்து ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, எங்கள்கிட்ட தோட்டங்கள் வந்து நிறையவே இருக்குது. எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோட்டத்தை எடுத்து தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும், தாய்மார்களுக்கும், வெளிநாட்டு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.